விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே பிரம்மகமலம் பூ பூத்ததை அடுத்து பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. கடந்த 2.5 வருடங்களாக பேரங்கியூர் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய கழக செயலாளர் ஏகாம்பரம், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மகாலட்சுமி ஏகாம்பரம் தம்பதியர் பிரம்மகமலம் பூச்செடியை வளர்த்து வரும் நிலையில் தற்போது பிரம்மகமலம் பூ பூத்துள்ளதால் பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் கல்லூரி மாணவர் மற்றும் மாணவி என இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஓசூர் பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர் சஞ்சய் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த மரியா சில்வியா என்ற கல்லூரி மாணவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஓட்டேனூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் கல்லூரி மாணவர் மற்றும் மாணவி பரிதாபமாக உயிரிழந்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே மின்கம்பத்தின் மீது சாய்ந்த இளைஞர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தொட்டியம் அருகே நாச்சியாபுதூர் கருங்காடு பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் தனது வீட்டின் அருகே உள்ள மின்கம்பத்தின் மீது சாய்ந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி முத்துக்குமார் தூக்கி வீசப்பட்டுள்ளார். உடனடியாக காரில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட முத்துக்குமார் போகும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விபத்து ஏற்பட்டவுடன் ஆம்புலன்ஸை அழைத்த நிலையில் ஆம்புலன்ஸ் வராததால் முத்துக்குமார் உயிரிழக்க நேரிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் 2 குற்றவாளிகளை சிறப்பு உதவி ஆய்வாளர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக சிவக்குமார் என்பவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட குற்றப்பின்னணி உடைய 2 குற்றவாளிகளை ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொடூரமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் குற்றவாளிகளை போலீசார் சட்டப்படி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் கொடூரமாக தாக்குவதால் காவல் நிலைய மரணங்கள் ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வக்கீல வச்சு ஆஜராவீங்க